ஒரு போலர் மேல தன்னுடைய டீம் ஆள் மேல எப்படி நம்பிக்கை வைக்கணும்? எந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும்? அந்த வைக்கிற நம்பிக்கை அந்த பிளேயர எப்படி மோட்டிவேட் பண்ணும்? இதெல்லாம் வந்து லைக் பேக் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி உணர்ந்தவர் ஒரு தோனிங்கிற கேப்டன். 2 மகா கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் தோனி அண்ட் அஸ்வின் 2 பேரும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்கிற ஒரு பளு தோள்ல இல்லாம, வெறும் ஐபிஎல் மட்டும் என்ஜாய் பண்றதுக்காக மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தா தான் இருக்க போகுது. சிஎஸ்கே மும்பை இந்தியன் மேட்ச் வந்து எப்பவுமே ஒரு த்ரில்லர் அது. அது வந்து அந்த போலார்டுக்கு வந்து திடீர்னு ஒரு கை பிடிக்கும் சிஎஸ்கேன்னா. அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா, அந்த எந்த லோக்கல் கிரவுண்டோ இப்போ சிஎஸ்கேக்கு சேப்பாக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னா, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. கான்வாய் டெஃபினட்டாக இருப்பார், பத்திரானா டெஃபினட்டாக இருப்பார், ரச்சின் ரவீந்திரா நிச்சயம் இருப்பார். 3 ஆயிடுச்சு, 3 ஃபாரின் பிளேயர்ஸில். சாம் கரன் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சாம் கரனும் இந்த சிஎஸ்கேவோட செல்ல பிள்ளை. அவர் வந்து ஆமாம், அவர் வந்து சிஎஸ்கேக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கே இருக்கிறதுனால அவர் வந்து அந்த பிராவோவோட இடத்த ஃபில் பண்ணுவாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. எக்ஸலண்ட் டீம். என்ன இன்டர்நேஷ்னல் டீம் மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன சொல்லுங்கள், இப்போ அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஓப்பனர் அவர் வேறு இருக்கார். நீங்கள் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஸோ அது சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், இந்த திலக் வர்மா பேய் ஃபார்மில் இருக்கார். ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் இவர் ஆடும்போதும் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஜெல்லாகிறாங்க. ஸோ அதே இதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த கோவம்லாம் அந்த ஒரு வருஷத்தோடு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் எல்லாம் வந்து அம்பானி குரூப் எல்லாம் வந்து மேன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சக்கரவர்த்திங்க அவங்களாம். ஆனால் அது பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த சிச்சுவேஷனை. ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்ட்ராங்கர். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மிகப்பெரிய ஒரு லீக், இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டுலயே ஒரு பெஸ்ட் லீக் ஐபிஎல்ன்றது எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த இடத்துல வாங்க அதுதான் கண்டிப்பா பேசி ஆகணும். தோனி வந்துட்டாரு. சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷனை தொடங்கிட்டாங்க. முதல் மேட்ச் சிஎஸ்கே vs எம்ஐ, ரியல் ரைவல்ரின்னு ஒரு பேசும்போது லாஸ்ட் டைம்னு தோனி வந்து அவர் ஷர்ட்ல போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. அஸ்வின் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த அஸ்வின் அண்ட் தோனியோட ஒரு காம்போ வந்து சிஎஸ்கேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வேற டீம் போனாரு. எப்படி இருக்கு? ஞாபகங்கள் எதுவும் இருக்கு? அடேங்கப்பா பிரமாதமாக இருக்குது. அதாவது அஸ்வின் தோனி காம்போ வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது வந்து அப்படியே கண்ணில் நிற்கிற சில விஷயங்கள் அதெல்லாம். அவரோட அந்த ஸ்டம்பிங் அவர் பண்ணது, அந்த அவரோட அந்த நியூ பாலை தூக்கி அஸ்வின் கிட்ட போட்டு தூக்கி உடனே அட்வான்ஸாக சொல்லாமல் டக்குன்னு நியூ பாலை தூக்கி போட்டு நீ போடும்பாரு. அது யாருக்கு போடும்பாரு? கிறிஸ் கெயிலுக்கு போடும்பாரு. அந்த மாதிரி ஆட்களுக்கு மெக்கல் அவங்க போடும்பாரு. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு போலர் மேலே தன்னுடைய டீம் ஆள் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும்? எந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும்? அந்த வைக்கிற நம்பிக்கை அந்த பிளேயரை எப்படி மோட்டிவேட் பண்ணும்? இதெல்லாம் வந்து லைக் பேக் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உணர்ந்தவர் ஒரு தோனிங்கிற கேப்டன். நம்ம தோனிங்கிறதுனால எல்லாரும் நினைக்கிறாங்க தோனின்னு சொன்னால் இவங்க ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை. அவரோட குவாலிட்டி அப்படி. ஏன்னா அந்த குவாலிட்டியை ரிப்பீட்டடாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு வந்து 2009 to 16 15 ஆடினாரு. 6 வருஷம் ஆடினாரு. 6 வருஷத்தில் 3 சாம்பியன்ஸ், 2 ஐபிஎல் அடிச்சாங்க, ஒரு சாம்பியன்ஸ் அடிச்சாங்க அஸ்வின் ஆடும்போது. 6ல் 3த்தில் அவர் பார்ட்லாக இருந்திருக்காரு. 3 வின்னிங்கில் ட்ராஃபி அடிக்கிறதுல. நீங்கள் எப்படி என்ன பேசுவீங்க? இது வரைக்கும் அஸ்வின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. அதில் 90 விக்கெட் சிஎஸ்கேக்கு எடுத்திருக்காரு முதல் 6 வருஷத்தில். புரியுது. ஸோ அந்த கேப்டன் அந்த பவுலர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க. சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து அந்த திடீர்னு அஸ்வினோட ஃபார்ம் குறையில. அதுக்கப்புறம் தான் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் போட்டு பின்னி பெடல் எடுத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். பட் ஐபிஎல்ல நீங்கள் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி காட்டுது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அளவுக்கு பெட்டராக சரியான நேரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அவருடைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து வெளியே வந்துட்டார். 2 மகா கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோனி அண்ட் அஸ்வின் 2 பேரும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுங்கிற ஒரு பளு தோளில் இல்லாமல் வெறும் ஐபிஎல் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தாக தான் இருக்க போகுது. 2013 மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிக்கிறாங்க, அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அடிக்கிறாங்க. அந்த இது எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னுமே அந்த மேட்ச் ஞாபகம் இருக்குது. சேப்பாக் சிஎஸ்கேவோட கோட்டையாக இருக்கலாம், ஆனால் சேப்பாக்கில் எம்ஐ தாண்டா கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டையை எம்ஐ உருவாக்கி வச்சுருக்காங்க.
நான் சேப்பாக்கில் சென்னைக்கு எதிராக ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சிருக்கிறது எம்ஐன்றதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ சேப்பாக்கில் வச்சிருக்காங்கல்ல, இந்த தருணம் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சேப்பாக்கில் வந்து இந்த ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் அடி வெளுத்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஸோ அந்த இது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு அந்த மேஜர் பீரியட்ல வந்து நான் சென்னையில் இல்லை. ஓகே நான் பாம்பேல இருந்தேன். ஓகே அப்போ எனக்கு சிஎஸ்கே மேட்ச்லாம் பாம்பேல பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு விவிடாக நான் சேப்பாக்கில் வந்து சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸுங்கிற இது ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை இந்தியன் மேட்ச் வந்து எப்போவுமே ஒரு த்ரில்லர் அது. அது வந்து அந்த போலார்டுக்கு வந்து திடீர்னு ஒரு கை பிடிக்கும் சிஎஸ்கேன்னா. அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட 2 பேர் அங்கே இருக்காங்க. தீபக் சஹர், தீபக் சஹர் அண்ட் சாண்ட்னர் 2 பேரும் அங்கே இருக்காங்க. 2 பேரும் 11ல் இருப்பாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அப்படி இருக்கும்போது அவங்க சிஎஸ்கே கிட்ட எப்படி ஆட போறாங்கங்கிறத பார்க்கலாம். அதை பழி வாங்குறதுக்கு எந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயரும் இங்கே இல்லை. அஞ்சுல் கம்போச் இருக்காரு, அவர் டீம்ல இருக்க டீம்ல மாட்டார். இருக்காரு. ஆமா ஸோ 11ல் இருக்க மாட்டார் இருக்கும். எனிவே ஸோ அந்த அந்த ரைவல்ரி வந்து இங்கே ஆடினாலும் சரி வாங்கடையில் ஆடினாலும் சரி இருக்கும். பட் ஹேவிங் செட் தட் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா அந்த எந்த லோக்கல் கிரவுண்டோ இப்போ சிஎஸ்கேக்கு சேப்பாக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு புது சட்டம் இந்த வருஷம் வந்திருக்கு. அதனால சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே அகாடமின்னு சொல்லிட்டு நாவலூரில் நாவலூரில் தான் அவங்க ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. தோனி வந்தாச்சு, அஸ்வின்லாம் அங்கே சேர்ந்தாச்சு, ருத்துராஜ் வந்துட்டார். டீம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் வந்துட்டாங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது வரணும். அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் 1 or 2 டேஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 10 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்போ வந்து அங்கே ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்காங்க மும்பைக்கு. மும்பையில் டிவி பட்டேலில் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த மேஜர் பிளேஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேஸில் பாதி பேர் வந்து ரிலையன்ஸுக்கு ஆடுறாங்க அங்கே. ஸோ அவங்களாம் ப்ராக்டிஸ்லேயே இருக்காங்க. இன்ஃபேக்ட் மேட்ச் ப்ராக்டிஸ்லேயே இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ் ஆர் அஹெட். ஓகே சார், சென்னையை பற்றி ஒரு கொஞ்சம் சிஎஸ்கே பிளேயர்ஸை பற்றி பேச போனால் ஸ்டார்டிங் ருத்ராஜ் அண்ட் டெவன் கான்வாயிலேருந்து ரச்சின் ரவீந்திரனாலேருந்து ஒரு நல்ல பாட்டு இப்போ ஜடேஜா அண்ட் அஸ்வின் காம்போ, தோனி ஃபாஸ்ட் பவுலிங் அதே மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பத்திரனா ரீசெண்டாக பெஸ்ட்டு ஃபார்மில் இல்லை. ஸ்ரீலங்காவுக்கும் சரி அவரோட இன்டர்நேஷ்னல் கரியர்லேயே அவரோட பெஸ்ட்டு ஃபார்மில் இல்லாதப்போ சிஎஸ்கே எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க போகுது? இருக்காது. பத்திரனா ஆடுவார் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் மேட்ச் நிச்சயமாக ஆடுவார். அவருக்கு வந்து தோனி பார்த்தாலே ஃபார்முக்கு வந்துடுவார். ஓகே, அதனால பத்திரானா ஃபிட்டாக இருந்தால் டெஃபினட்டாக 11ல் இருப்பார். கான்வாய் டெஃபினட்டாக இருப்பார். பத்திரானா டெஃபினட்டாக இருப்பார். ரச்சின் ரவீந்திரா நிச்சயம் இருப்பார். 3 ஆயிடுச்சு 3 ஃபாரின் பிளேயர்ஸில். சாம் கரன் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சாம் கரனும் இந்த சிஎஸ்கேவோட செல்ல பிள்ளை. அவர் வந்து ஆமாம் அவர் வந்து சிஎஸ்கேக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கும் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த பிராவோட இடத்த ஃபில் பண்ணுவாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் 11ல் இருக்க போகிற பிளேயர்ஸாக எனக்கு தோணுது. ஓகே சார், மும்பையை பற்றி அதே நேரத்தில் பேசும்போது ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவரால் ஆட முடியாது. ஏன்னா கடைசி நாள் அந்த ஓவர் ரேட்னால அவருக்கு ஒரு மேட்ச் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்கை மோஸ்ட்லி தான் ஃபர்ஸ்ட் கேப்டனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இந்தியாவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கனால. மும்பையோட இது பண்ணாலும் அல்லா ஹசன்பூர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட எடுத்தாங்க அவரை. பட் அவர் இன்ஜுரியில் வெளியே போயிட்டாரு. அல்லா ஹசன்பர்னு ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னரை வந்து எடுத்தாங்க. அதுக்கு பதிலாக முஜிப்பை திருப்பி அவங்க மாற்று வீரராக எடுத்திருக்காங்க. மும்பை டீமை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்ல டீமுங்க, எக்ஸலன்ட் டீமுங்க. என்ன இன்டர்நேஷ்னல் டீம் மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன சொல்லுங்க, இப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஓப்பனர் ரிக்கல்டன் வேறு, அதுவும் இப்போ எக்கச்சக்கமான ஃபார்மில் இருக்காரு. அவர் வேறு இருக்காரு. நீங்கள் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஸோ அது சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், இந்த திலக் வர்மா பேய் ஃபார்மில் இருக்கார் அவர். ஸோ நீங்கள் தீபக் சாகர் வேறு அங்கே போயிருக்காரு, நல்ல அவுட் ஸ்விங் பவுலர். பும்ரா எப்படி சார் ஐபிஎல் நேற்று பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஃபினட்டாக ஆடுவார். சிஎஸ்கே டெஃபினட்டாக ஆடுவார். டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. என்ன ஆடுவார். மேபி எல்லா மேட்சும் ஆட மாட்டாரா இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. முடிஞ்ச உடனே இங்கிலாந்து தொடர் வேற வரும். ஆமாம், அது அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு முதல்ல ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவருக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை ஒரு அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அவருடைய லோடு ஜாஸ்தியாகும். அது போக போக தான் அது நம்ம பார்க்க முடியும். பட் எக்ஸலன்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ். இப்போ கூட எனக்கு வந்து ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. அதுவும் போன வருஷம் இந்த சண்டைக்கு அப்புறம் இந்த வருஷம் எல்லாரும் அந்த ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. அந்த ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ரிலேஷன் அந்த ஒரு அட்மாஸ்பியரே நல்லா வச்சுக்கிறாங்க டீம் அப்படின்ற ஒரு இது பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்குல்ல. கரெக்ட். அந்த இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். டெஃபினட்டா அது நல்லா ஜெல் ஆகிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடும்போது, நேஷனல் டீமுக்கு ஆடும்போது
சூரியகுமாரோட கேப்டன்சியில் ஹர்திக் பாண்டியா ஆடும்போது நல்ல கம்ரேட்டரி இருக்குது அவங்களுக்குள்ள, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரோஹித் சர்மா கேப்டன்சியில் இவர் ஆடும்போதும் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஜெல்லாகிறாங்க. ஸோ அதே இதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த கோவம்லாம் அந்த அந்த ஒரு வருஷத்தோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் எல்லாம் வந்து அம்பானி குரூப் எல்லாம் வந்து மேன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சக்கரவர்த்திங்க அவங்களாம். அதனால் அது பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த சுச்சுவேஷனை. இதை நம்ம அப்போவே பேசணும். ரொம்ப நானே கூட ஹர்திக் பாண்டியா மேலே எக்கச்சக்கமான கோவத்தில் நிறைய திட்டி தான் பேசினேன் அவரை பற்றி. பட் அவ்வளோதான். அது நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் போயிடணும்ல. இட் ஷுட் கீப் கோயிங் ஆன். எல்லா பேரும் ஏலம் முடிஞ்ச பிறகு ஒரு இது பேசப்பட்டது, வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா வில் ஓப்பன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரிக்கல்டன் ஒரு பேர் 1 கோடிக்கு ஸ்டீல் பண்ணாங்க. குயின்டன் டிகாக் மாதிரி அப்படியே ஆடுறாரு, அந்த ஸ்டைல் ஆடுறதும் கீப்பிங் இருக்கும்போது வில் ஜாக்ஸுக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா? ஏன்னா இல்லை உட்கார வைப்பாங்களா கொஞ்சம்? நீங்கள் விக்கெட் கீப்பிங்கிறது வந்து ரிக்கல்டனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால ரிக்கல்டனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. வில் ஜாக் டெஃபினட்டாக ஆடுவார், பட் லேட்டர் ஸ்டேஜில் உள்ள வரலாம். உங்களோட ப்ரெடிக்ஷனில் ஃபர்ஸ்ட் 2 சிஎஸ்கே அண்ட் மும்பை யார் ஜெயிக்க போகிறா இந்த வருஷம்? நான் முதல்ல லைட்டாக சொன்னேன். ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்ட்ராங்காக இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.